ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பேன் தமிழ் ஆண்ட்ராய்ட் பஸ் கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரூட்னா என்ன, ரூட் பண்ணால் என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் எப்படி ரூட் பண்ணலாம் ஃபோனை, கம்ப்யூட்டர் வச்சுட்டு எப்படி ரூட் பண்ணலாம், அப்புறம் கம்ப்யூட்டர் இல்லாமல் எப்படி ரூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் வாங்கும்போது உங்கள் ரூட் உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே அதோட கண்ட்ரோல் வச்சுருக்கோம். ஸோ ரூட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சிஸ்டம் ஃபைல்ஸையும் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ சிஸ்டம் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் சாம்சங் அப்படின்னு ஒரு பூட் அனிமேஷன் வரும். அதெல்லாம் தான் சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே அதோட கண்ட்ரோல் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ரூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாம்சங் எடுத்துகிட்டு நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் பேஸ்ன்னு கூட வர வைக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதுதான் சிஸ்டம் ஃபைல்ஸ். ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி அட்மின் கெஸ்ட்னு யூசர் இருக்கோ அதுமாரி தான் இதுக்கும். அட்மின் வந்து ரூட்டாக எடுத்துக்கணும், கெஸ்ட் வந்து நான் ரூட்டட் எடுத்துக்கணும். இப்போ கெஸ்ட்டாக இருந்தால் நம்ம சில கண்ட்ரோல்ஸ் தான் நம்ம கம்ப்யூட்டரில் கொடுத்து வச்சுருப்போம். அதாவது இப்போ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னா கம்ப்யூட்டரில் அவங்க அட்மினோட ரெக்வஸ்ட் கேட்பாங்க. ஸோ அட்மின் அப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் கெஸ்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் அவங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் அதனால் அதுதான் இப்போ உங்கள் ஃபோன் நார்மல் ஃபோனு. ஸோ அட்மின் பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரோலும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதான் இப்போதைக்கு ரூட்னா, அதுதான் இப்போதைக்கு ரூட்னா. ஸோ இப்போ அட்வான்டேஜ் ஆஃப் ரூட் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நான் இப்போதைக்கு சில அட்வான்டேஜ் மட்டும் சொல்கிறேன். ரேம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் ஓஎஸ் உங்களுக்கு பிடிச்ச ஓஎஸ் தகுந்த மாதிரி லாலிபாப்லேருந்து மேஷ்மெலோ வந்து லாலிபாப் இல்லை கிட்கேட் கூட ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஓஎஸை நீங்கள் விருப்பப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாரி இப்போ 1 GHz ப்ராசஸர் அதுமாரி ப்ராசஸரில் இருக்கும், அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நிறைய இது ரூட் பண்ணுற அப்புறம் அட்வான்டேஜ் சொல்லிட்டேன். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல போகிறேன். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட வாரண்ட்டி போயிடும். ஸோ நீங்கள் உங்கள் வாரண்ட்டி முடிஞ்ச அப்புறம் ரூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியும். அப்புறம் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ரூட் பண்ணுற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் ரூட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் அது ப்ராப்ளம் ஆகும் உங்கள் ஃபோனுக்கு. ஸோ அடுத்தது எப்படி உங்கள் கம்ப்யூட்டரை வச்சு ரூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐரூட் சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே ரூட் பண்ணுறதுக்கு ஃபேமஸான சாஃப்ட்வேர். ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டருக்கும் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு வேணும், நீங்கள் இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஃபோனை வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கி ரூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இல்லைன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸ் தனியாக டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லாமல் ரூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங்கோ ரூட். நான் சஜஸ்ட் பண்ணுறது ஐரூட் தான். ஏன்னா இதுதான் உங்கள் ஃபோன் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ரூட் பண்ணி தரும். ஸோ கிங்கோ ரூட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபேமஸான வெப்சைட் தான். ஆனால் நான் இதுவரையும் யூஸ் பண்ணதில்லை. பட் இதுவும் ஈஸி தான். சாம்சங்க்கு செமையாக யூஸ் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு கிளிக் ரூட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு ரூட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரூட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நான் ஐரூட்டை இன்ஸ்டால் பண்ணி அமைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐரூட் நான் எல்லா லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஐரூட் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ ஐரூட் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இப்போ ஐரூட் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். லான்ச் ஐரூட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். யூசர் அக்ரிமெண்ட் கேட்குது. கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ என் ஃபோன் கனெக்ட் கொடுத்தோன்னே நீங்கள் கனெக்ட் கொடுத்துட்டு ரூட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்கள் ஃபோன் ரூட் ஆகிடும். இதே தான் கிங்கோ ரூட்டும். ஸோ நான் எல்லா லிங்க்கும் சாஃப்ட்வேர் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்படி கம்ப்யூட்டர் இல்லாமல் ரூட் பண்ணுறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐரூட் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டர் இல்லாமல் ரூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரேம் ரூட் இருக்குது. ஃப்ரேமா ரூட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும் கூகுள் ப்ளேயில். இல்லைன்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஃப்ரேமா ரூட்டும் ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதையும் நீங்கள்
அதை வச்சு நீங்கள் ரூட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனை கம்ப்யூட்டர் இல்லாமல். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் ரூட் ஆகிட்டா அப்படி இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரூட் செக்கர் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கன்ஃபார்ம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ரூட்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க, ரூட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு எல்லா இதுவுமே தெரியாமல் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி எப்படி ரூட் பண்ணலாம் அப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வருது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.